இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழகத்தில் ஏப்ரல் 23 சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளன. இந்த சூழலில் நாகை, கரூர், விருதுநகர், ஈரோடு எஸ்பிக்களை டிரான்ஸ்பர் செய்ய தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. கரூர் எஸ்பியாக இருந்த ஜோஸ் தங்கையாவை மாற்றி ஹரிகிரண் பிரசாத் நியமிக்கப்பட்டுள்ளார். கரூர் எஸ்பி பாரபட்சமாக நடப்பதாகவும் அவரை மாற்ற வேண்டும் எனவும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியிருந்தார். அவரது பேச்சுக்கு பின் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்தில் திரு செந்தில் பாலாஜியினுடைய அட்டூழியமும் அராஜகமும் நேற்றிலிருந்து குறைய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். காரணம், நேரடியாக தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் எடுத்திருக்கிறார். மாவட்டத்தினுடைய உயரதிகாரிகள், குறிப்பா கலெக்டரா இருக்கட்டும், எஸ்பியா இருக்கட்டும், அவங்க ஒருதலை பட்சமாக கடந்த 5 ஆண்டுகள்ல என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறது பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். புதுசா நான் சொல்லல. கஞ்சா கேஸ் போடுறது, குண்டா ஆக்ட் போடுறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எத்தனை உறுப்பினர்களும் பொய் வழக்கில் கைது பண்ணி சிறைக்கு அனுப்பி இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது, அதையெல்லாம் கூட ஒரு இன்முகத்தோடு தான் திரு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், இந்த பகுதியினுடைய மூத்த உறுப்பினர்கள் தலைவராக இருக்கட்டும், அதை கடந்து வந்திருக்கிறாங்க. அதனால் மக்கள் எல்லாமே கொதித்தெளிந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு கூட கரூர் தொடர்ந்து கெட்ட பேர்லயே இருக்கு அப்படின்னா பல இடத்துல அதற்கு காரணம் மக்கள் எல்லோரும் நல்லவர்கள், ஒரே ஒரு மனுஷன் அந்த கெட்ட பேரை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கார். நாளைக்கு கூட செந்தில் பாலாஜி சிபிஐ அலுவலகத்திற்கு டெல்லிக்கு என்கொயரிக்கு போறாங்க. புலால் சிறையில 400 நாளைக்கு மேல சிறைவாசம். இன்னைக்கு எல்லோருமே கரூர் மாவட்டத்துல தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லோருமே இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் நடுநிலைமையா இல்ல. கலெக்டரும் எஸ்பியும் ஒருதலை பட்சமா இருக்கிறாங்க. அவங்க நடுநிலைமையா இல்ல. உடனடியா கரூர் எஸ்பியும் கலெக்டரும் மாத்தணும் அப்படிங்கிற குரல் எல்லா இடத்துலயும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் மாத்திருக்கிறாங்க. அதே போல கரூரிலும் தமிழ்நாட்டிலும் எந்த அதிகாரிகள்லாம் தங்களுடைய பதவியை தவறா பயன்படுத்தி இந்த மணல் கடத்தவங்களுக்கு உடந்தையா, இன்னைக்கு கூட போய் பாருங்க, பட்டி அடைப்பதை போல கரூர்ல 60க்கும் மேற்பட்ட இடத்துல பட்டி பட்டியா போட்டிருக்கிறாங்க. பட்டிக்கு வெளியே சும்மா முத்து மெஸ், அந்த மெஸ்னு பேர் எழுதி பொங்கல் 10 ரூபா, வடை 5 ரூபான்னு எழுதி மக்களை அடைத்து வைப்பதற்கான எல்லா முயற்சியும் இப்ப எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் அண்ணன் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக கொண்டு போயிருக்காங்க. கரூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு நேரடியாக கொண்டு போயிருக்கிறாங்க. அதையும் நாங்கள் பார்க்கின்றோம். தேர்தல் ஆணையம் நடுநிலைமையா இருக்கணும், உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். கரூர் மாவட்டத்தில் 230 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு விதினா கரூர்ல இருக்கக்கூடிய 4க்கும் ஒரு தனி விதி என்று எம்ஆர்வி என்ன பல இடத்துல சொன்னது போல நேர்மையான தேர்தல் நடத்துவதற்கு நடுநிலையான நேர்மையான அதிகாரிகளை தேர்தல் ஆணையம் உடனடியாக கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்கு. அதையும் நாங்கள் வலியுறுத்த போறோம்.